எல்லாமே பண்ணிட்டேன் ஆனா இன்னும் ஜெயிக்க முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்களால என்ன முடிஞ்சிரும்னு ஏளனமா பாக்குறாங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாம ஏன் தோக்குறோம் தெரியுமா? பிரச்சனை நம்ம கிட்ட இல்ல, நாம விஷயத்தை அணுகிற விதத்துல தான் இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. இது ஏன் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க பாக்குற உலகம் வேற மாதிரி இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். வெல்கம் டு மோட்டிவான் ஸ்டோரிஸ். நான் உங்கள் அன்பு தோழி தீபிகா. அந்த காலத்து சோழ தேசம் பொற்காலம்னு இன்னைக்கு பேசுறோமே, அது ஆரம்பிச்ச புள்ளி இதுதான். கரிகால் பெருவளத்தான் இப்பதான் அரியணை ஏறாரு. ஆனா சுத்தி இருக்கிற சிற்றரசர்களுக்கெல்லாம் ஒரே நக்கலு. என்னப்பா இந்த சின்ன பையன் இன்னும் மீச கூட ஒழுங்கா அரும்பல, இவன் வந்து நம்மள ஆள போறானா, இவன் என்ன பண்ணிட போறான்னு ரொம்ப கேவலமா கரிகாலனை பார்த்து எடை போட்டாங்க. ஆனா அந்த கரிகாலனுக்கு ஒரு பெரிய கனவு நெருப்பு மாதிரி இருந்தது. அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய லட்சியம், ஒரு கனவு. அது என்ன தெரியுமா? வருஷம் முழுக்க ஊருக்குள்ள புகுந்து ஊரையே உருக்குலைச்சிட்டு போற அந்த சீறி பாயிர காவிரி ஆற்றை கட்டுப்படுத்துறது தான். மழை பெஞ்சா ஊரே வெள்ளத்துல மிதக்கும். மத்த நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லாம மக்கள் தவிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், அங்க ஒரு அணை கட்டணும்னு அவர் முடிவு பண்றாரு. ஆனா உலகம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? டே தம்பி, ஓடுற ஆத்துல அதுவும் மணல் பாங்கான இடத்துல அணை கட்டுறதா? சாத்தியமே இல்லதா. மணல்ல எதை நட்டு வச்சாலும் ஆத்தோட போயிடும். இது விவரம் தெரியாத புள்ளத்தனம்னு எல்லாரும் ஏளனம் செஞ்சாங்க. பெரிய பெரிய ஆளுங்களே யோசிக்காததை இந்த சின்ன பையன் செஞ்சிருவானான்னு சிரிச்சாங்க. ஆனா கரிகாலன் யோசிச்சதுக்கு வேற. மணல் மேல அஸ்திவாரம் போட முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா மணலுக்கு அடியில ஒரு ரகசியம் இருக்குன்னு அந்த பெரிய ஆளுங்களுக்கு அப்போ தெரியாம போச்சு போல. கரிகாலன் அதை கண்டுபிடிச்சாரு. அந்த தனித்துவமான அப்ரோச் தான் இன்னைக்கு 2000 வருஷம் தாண்டி நிக்கிற கல்லணை. அந்த தொழில்நுட்பம் என்ன, அவர் எப்படி செஞ்சாருன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போயிருவீங்க. அப்போதான் கரிகாலன் ஒரு செம்ம புத்திசாலித்தனமான வழியை கண்டுபிடிச்சாரு. ஊரே சிரிச்ச அந்த மணல் மேலேயே தன் லட்சியத்தை நட்டு வைக்க முடிவு பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பெரிய பெரிய பாறைகளை அப்படியே அந்த ஓடுற ஆத்துல தூக்கி போட சொன்னாரு. சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்னடா இது, இவன் லூசுத்தனமா பண்றானே, பாறையெல்லாம் ஆத்துல அடிச்சுட்டு போயிடாதான்னு இன்னும் அதிகமா ஏளனம் செஞ்சாங்க. ஆனா அங்கதான் கரிகாலனோட அந்த சயின்ஸ் வேலை செஞ்சது. தண்ணி வேகமா வரும்போது அந்த பாறை கடியில இருக்கிற மணலை மட்டும் அரிச்சுக்கிட்டு போகும். அப்போ என்ன ஆகும்? அந்த பாறை மெல்ல மெல்ல ஆத்து மணலுக்குள்ளேயே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு பாறை உள்ள போனது, அதுக்கு மேல இன்னொன்னு, அதுக்கும் மேல இன்னொன்னு. யோசிச்சு பாருங்க, ஆத்தோட வேகத்தையே தனக்கு சாதகமா மாட்டிக்கிட்டாரு நம்ம கரிகாலன். மணல் அரிக்க அரிக்க பாறை தானாவே அஸ்திவாரமா மாறி நிக்குது. இப்போ இப்படித்தான் உலகமே இன்னைக்கு திரும்பி பாக்குற 2000 வருஷம் தாண்டியும் அசையாம நிக்கிற கல்லணை உருவானது. யாரையும் குறைவா எடை போடக்கூடாதுங்கிறதுக்கு கரிகாலன் ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறாரு.